OnePlus கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus 8 அண்ட் OnePlus 8 Pro லான்ச் பண்ணாங்க. OnePlus 8 லான்ச் பண்ணவங்க நினைக்கும் போது அதை அவங்க லான்ச் பண்ணல. ஆனால் இங்கே OnePlus ஜூலை மந்தில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரிய வருது. ஐஃபோன் இப்போ லோ ரேஞ்ச் மாடல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதால இவங்களும் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். OnePlus 8ஓட ஸ்பெக்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே டிஸ்பிளே சைஸ் 6.4 inches. இது ஒரு OLED பேனல். இது OnePlus கலர் AMOLEDனு சொல்கிறாங்க. இந்த AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேவில் இருக்குது. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் OnePlus 8 Proவில் 120 Hz கொடுத்துருக்கிறதால இங்கே 90 Hz கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே டாப் மிடில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. இதில் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. OnePlus இங்கே ரியர் போர்ஷனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பிரைமரி 48 மெகாபிக்சல். இங்கே சோனி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் OnePlus ப்ரீமியம் ஃபோனுன்றதால சோனி IMX யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 16 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OnePlus இங்கே ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அதனால் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு இவங்க 4000 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெயிட்டை கொஞ்சம் குறைச்சி ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல். ஆனால் இங்கே OnePlus 8ல் 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இங்கே எதில் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் OnePlus 8ல் மீடியாடெக் டைமென்சிட்டி 1000 தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்தா OnePlus யூஸ் பண்ணியிருக்கிறது 4000 mAh பேட்டரி மட்டும்தான். அதனால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண Snapdragon 765G என்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி மீடியாடெக் டைமென்சிட்டி 1000 ஒரு லோ பவர் கன்சப்ஷன் ப்ராசஸராக இருந்தால் அதே கூட OnePlus இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பேட்டரியை டாப்அப் பண்ண OnePlus 30W வாப் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தா எங்கள் OnePlus சைட்லேருந்து எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் இங்கே 6/128, 8/128, 8/256 GB தான் வரும்னு தோணுது. இங்கே மைக்ரோ SD ஆப்ஷன் கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது. இங்கே ப்ரைஸிங் OnePlus கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ K30 5G Realme X50 மாதிரி OnePlus Z பேஸ் வேரியன்ட் 25,000 35,000 ப்ரைஸிங் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜூலை எண்ட்குள்ளே அந்த ஃபோனை லான்ச் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30,000 போட்டு OnePlus வாங்குவீங்களா இல்லை Redmi K30 Realme X50 மாதிரி வேறு ஆப்ஷன் போவீங்களா? ஐ பட்டனில் ஓட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. OnePlus 8 பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.